Hello everyone, welcome to TAFI's YouTube channel, Institute of Central Examination. நம்ம யூடியூப் சேனல்ல 15 days free classes for group D and NTPC undergraduate லெவலுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதோட டே 7 ரீசனிங் கிளாஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னு பார்க்கலாம். blood relation வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? இந்த கோடட் டைப் வந்திருக்கு. ஓகே, இது வந்தாலே நம்மளுக்கு என்ன மற்ற டைப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது கஷ்டம்னு சொன்னாலுமே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கணும். ரொம்பவும் சிம்பிளான ஒரு விஷயம் தான். பார்க்கலாமா? சரி, என்ன பண்ணியிருக்கான்? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்னா ஒய்ஃபு, ப்ளஸ் சிம்பிள்னா பிரதரு, டிவிஷன் சிம்பிள்னா ஹஸ்பண்ட், மைனஸ் சிம்பிள்னா சன். இவ்வளோ தான் டீட்டெயில் எனக்கு. இதை கொடுத்துட்டான். அவன் கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு சால்வ் பண்ணிடலாமா? ஜி மல்டிப்ளிகேஷன் ஹெச். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஜி மல்டிப்ளிகேஷன் என்ன? ஜி இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஹெச். ஜி யாரு? ஹெச்சோட ஒய்ஃபு. ஓகே, நெக்ஸ்ட் ஹச் பிளஸ் ஐ. ஹச் இஸ் பிரதர் ஆஃப் ஐ. ஹெச் இஸ் பிரதர் ஆஃப் ஐ. ஐயோட பிரதர் தான் யாரு? ஹெச்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஐ மைனஸ் ஜே. மைனஸ் எங்க இருக்கு? ஐ இஸ் சன் ஆஃப் ஜே. ஐ இஸ் சன் ஆஃப் ஜே. ஓகே, நெக்ஸ்ட் ஜே டிவிஷன் கே. டிவிஷன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஜே இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் கே. ஜே யாரு? கேயோட ஹஸ்பண்ட் தான். ஓகேவா? முடிஞ்சு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான்? ஜே ரிலேட்டட் டு ஹெச். ஹெச்சுக்கு ஜே என்ன உறவு? அவ்வளோதான், சிம்பிள். பார்க்கலாமா? ஹெச் எங்க இருக்காரா? ஸோ ஜே எங்க இருக்காரு? ஹெச்சோட பிரதரோட அப்பா. அப்போ ஹெச்சுக்கு யார் தான்? ஃபாதர். அப்போ என்ன அர்த்தம்? ஆப்ஷன் ஏ ஃபாதர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த டைப் வந்துச்சுன்னா பார்த்து டென்ஷன்லாம் வரீங்க. கொஸ்டின் தான் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? என்ன வந்திருக்கு? கிளாசிஃபிகேஷன் ஆட் ஒன் அவுட். நம்ம பாஷையில் சொல்லணும்னா குரூப்ல டூப். பார்க்கலாமா? சரி, 11 125 இந்த மாதிரி வரப்போ அந்த ரெண்டு நம்பருக்கு இருக்கிற மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இல்லைன்னா அந்த ரெண்டு நம்பருக்கு இருக்கிற ரிலேஷன்ஸ் பார்க்கறதா வச்சுக்கலாம். ஓகே, 11 என்ன பண்ணால் 125 கிட்ட ரீச் ஆகும்? 11ஆல் மல்டிபிள் பண்ணால் ஆகும். ப்ளஸ் என்ன சொல்லிக்கலாம்? இதை 11 ஸ்கொயர் சொல்லிக்கலாமா? சரி, 11 ஸ்கொயர் எவ்வளோ? 121. அப்போ 121 125 ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பண்ணுவோம். என்ன பண்ணியிருக்காங்க? +4 பண்ணியிருக்காங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. 13 179 ஆயிருக்கு. அப்போ 13 ஸ்கொயர் என்ன? 169. 13 ஸ்கொயர் என்ன? 169. திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க? 172 ஆகுனா என்ன பண்ணியிருக்காங்க? +3 பண்ணியிருக்காங்க. ஓகே, எனக்கு ஒரு ஆப்ஷனில் +4 வந்திருக்கு பேட்டர்ன், இன்னொரு ஆப்ஷனில் +3 வந்திருக்கு. இவங்க இப்போ ரெண்டு பேரில் யார் பேட்டர்னை கன்ஃபார்ம் பண்ணணும்னா அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். ஓகே, 985. 9 ஸ்கொயர் என்ன? 81. இவங்க கூட என்ன பண்ணியிருக்காங்கப்பா? +4 பண்ணியிருக்காங்க. அப்போ கரெக்டான பேட்டர்ன் என்னன்னா ஸ்கொயர் வேல்யூ +4 பண்ணியிருக்காங்க. யார் தப்பா இருக்கா? எனக்கு இந்த +3 பண்ண 13 172 அப்படின்ற ஆப்ஷன் தான் தப்பா இருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன் கூட பார்த்துடலாம். 8 ஸ்கொயர் என்ன? 64. 64 +4 பண்ணா 68. கரெக்டாக இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? 6 persons ABCDEF travel in a different month. ஓகேவா? ஒருத்தவங்களும் அந்த 6 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு மாசத்துல டிராவல் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன மந்த்னு சொல்லியிருக்காங்க? ஜான், மார்ச், மே, ஜூலை, செப்டம்பர் அண்ட் நவம்பர். ஓகேவா? ஸோ 6 monthsல ஜான், மார்ச், மே, ஜூலை, செப்டம்பர் அண்ட் நவம்பர். ஓகே, இப்போ டேட்டா பார்த்துடலாமா? நன் ஆஃப் தெம் ட்ராவல்ட் ஆஃப்டர் பி. என்ன பண்ணியிருக்காங்களா? பிக்கு அப்புறம் ஒருத்தவங்க கூட ட்ராவல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி தான் என்ன பண்ணியிருக்காரு? இந்த 6 ஆர்டரில் கடைசியாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. பார்த்துடலாமா? சரி, முடிஞ்சு. நெக்ஸ்ட், அண்ட் ஹி ட்ராவல்ஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் சி. என்ன பண்ணியிருக்காரு? பி சிக்கு அப்புறம் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. சிக்கு அடுத்து உடனே ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன பண்ணலாம்? சி கண்டிப்பாக எங்கே பண்ணியிருப்பாங்க? செப்டம்பரில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன? only 3 people traveled before E. only 3 people traveled before E சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ என்னன்னா E பண்ணியிருப்பாங்க ஒரு மாசத்துல. E வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி 3 பேர் மட்டும் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிற பேலன்ஸ் பாருங்க. E எங்கே போட்டால் மேலே இடமே இல்லை. E எங்கே போட்டால் மேலே இடம் இல்லை. இங்கே போட்டாலும் 2 பேர் தான் வருவாங்க. யார் எங்கே? E எங்கே போட்டால் எனக்கு மேலே 3 பேர் வரணும். ஜூலையில் ஈயை போட்டால் மட்டும்தான்
எனக்கு எங்கே வருவாங்க, மேலே இன்னும் 3 பேர் பேலன்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஏ ட்ராவல் ஜஸ்ட் ஆஃப்டர் எஃப். என்ன பண்ணியிருக்காங்களா, எஃப்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஏ ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டி டிட் நாட் ட்ராவல் இன் மந்த் ஆஃப் மே. மேல வந்து கண்டிப்பாக என்ன கிடையாது, டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மேலே கொடுத்துருந்த டேட்டா என்ன, ஏ வந்து எஃப்க்கு அப்புறம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ சொல்லலாமா, கண்டிப்பாக டி இங்கே வரமாட்டாங்கன்னா அப்போ டி எங்கே வருவாங்க, டி கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்களா, மேலே வரமாட்டாங்கன்னா அப்போ எனக்கு என்ன ஆல்ரெடி எனக்கு தெரியணும், ஏ வந்துட்டு எஃப்க்கு அப்புறம் ட்ராவல் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி எஃப்ஏன்னு ஒரு ஆர்டர் வரணும். நான் எஃப்ஏன்னு இங்கே போட்டால் எனக்கு என்ன ஆகும், டி வந்து மேலே வந்து இடிப்பாங்க. அவன் டேட்டா கொடுத்துட்டான், என்ன கொடுத்துட்டான், டி வந்து மேலே கிடையாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் ஆல்டர்னேட்டா எஃப் ஏவை இங்கே போடுவேன். மார்ச் அண்ட் மேலே எஃப்ஏவை போட்டால் எனக்கு டி எங்கே கிடைப்பாரு, ஜான்வரி மந்தில் கிடைப்பார். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க டேட்டா வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான், ஹூ அமாங் தி ஃபாலோயிங் ட்ராவல்டு இன் மே. மே மந்த் ட்ராவல் பண்ண பையன் யாருன்னு கேட்டாங்க. மே மந்தில் யார் ட்ராவல் பண்ணியிருக்கா, எனக்கு ஏ. ஓகேவா? ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் பி, ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? சிலாஜிசம் வந்துருக்கு. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்கிறத படி நம்ம தெளிவாக போட கற்றுவோம். அண்ட் அகைன் என்ன சொல்கிறோன்னா, ஆள் வந்தாலே சிம்பிள். என்னது, ஃபஸ்ட் இருக்க எலமெண்ட் உள்ள, செகண்ட் இருக்க எலமெண்ட்டு செகண்ட். சம்முனா என்ன பண்ணணும், 2 பேரும் இன்டர்செக்ட் பண்ண மாதிரி நான் என்ன பண்ணுவேன், 1ஐயும் 2ஐயும் போடுவேன். ஓகேவா? சரி பார்க்கலாம். சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்காலர்ஸ். சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்காலர்ஸ்னு சொல்லிட்டேன். சில ஸ்டூடெண்ட்ஸு என்னவா இருக்காங்க, ஸ்காலர்ஸாக இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் ஸ்காலர்ஸ் ஆர் கேர்ள்ஸ். சம் ஸ்காலர்ஸ் ஆர் கேர்ள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல் கேர்ள்ஸ் ஆர் லிட்ரேட்ஸ். எல்லா பொண்ணுங்களுமே என்ன சொல்லிட்டாங்க, படித்தவங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆள் வந்து என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட் ரெக்யர்மெண்ட் கேர்ள் உள்ள, வெளியே லிட்ரேச்சர்ஸ். முடிஞ்சிச்சா, முடிஞ்சு. சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கான், ஃபஸ்ட்டு சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். செக் பண்ணிடலாமா, ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, கேர்ள்ஸ் இங்கே இருக்காங்க. 2 பேர் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுதா, தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, மேபி இவங்க கனெக்டாக இருக்கலாம்ல அப்படிலாம் யோசிக்காமல், நான் வரைஞ்சிருக்க படத்துலேருந்து என் கண்ணுக்கு இன்டர்செக்ட் ஆன மாதிரி தெரியுதா, பார்த்தா இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன, தவறு. நெக்ஸ்ட் சம் ஸ்காலர்ஸ் ஆர் லிட்ரேட்ஸ். சில ஸ்காலர்ஸு லிட்ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சம் ஸ்காலர்ஸ் ஆர் லிட்ரேட்ஸ். ஸ்காலர்ஸும் லிட்ரேட்ஸும் எனக்கு இன்டர்செக்ட் ஆன மாதிரி தெரியுதா, ஆப்வியஸாக தெரியுது. ஓகேவா? அப்போ கன்க்ளூஷன் செகண்ட் ஒன்று கரெக்டு. தேர்ட் ஒன் பாருங்க, சம் லிட்ரேட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். சில லிட்ரேட்ஸு ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லிட்டாங்க. எனக்கு லிட்ரேட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இன்டர்செக்ட் ஆன மாதிரி தெரியுதா, அட்லீஸ்ட் 2 பேர் பக்கத்துலேயாவது இருக்காங்களா, இல்லை. அப்போ எனக்கு கன்க்ளூஷன் 3 என்ன ஆயிடுச்சு, தவறு. ஆன்சர் எப்படி சூஸ் பண்ணலாம், ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகேவா? ஆப்ஷன் சி, கன்க்ளூஷன் ஒன்லி 2 ஃபாலோஸ் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா, which number will replace the question mark in the following number series. நம்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருந்தாலோ, கொஞ்சம் ஸ்கொயர் கியூப் இருந்தாலோ, எது இருந்தாலும் கண்ணுக்கு பார்த்தோன்னே தெரியுற மாதிரி இருக்கும்னா ஒரு மினிமம் 50லேருந்து 60 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? நம்பர் சீரீஸில் இருக்கிற எல்லா பேட்டர்னும் அதுக்குள்ளே அடங்கிடும். ஸோ ஒரு கொஸ்டின் பார்க்குறப்ப எப்படி அப்ரோச் பண்ணுன்றது ஈஸியாக தெரிய வந்துடும். ஓகேவா? சரி, 3, 7, 22, 45 and 136. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 820 இருக்கு. ரைட், 3க்கு 7 என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 3 கூட +4 பண்ணால் 7 மேம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7 22 இருக்கா, அப்போ +4 பண்ணால் ஆகுமா, இல்லை +8 பண்ணால் கூட ஆகுமா, ஆகாது. சரி, மல்டிப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 என்ன பண்ணால் 7 கிட்ட போகலாம், 3 × 2 பண்ணால் 7 கிட்ட போகலாமா, அப்போ 3 × 2 7 ஆகியிருக்கு. என்ன பண்ணிக்கலாம், +1. 3 × 2 +1. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7 என்ன பண்ணால் 22 கிட்ட போவாங்க, 3ல வருவாங்களா, 7 × 3 எவ்வளோ, 21. திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, +1. ஓகே, என்ன பேட்டர்ன் கிடச்சிருக்கு எனக்கு இப்போ வரைக்கும், × 2 +1, × 3 +1. அடுத்து × 4 +1 இருக்கலாம், இல்லை திரும்ப கூட × 2 +1 இருக்கலாம். செக் பண்ணலாமா. நெக்ஸ்ட் 22வை என்ன பண்ணால் 45 கிட்ட போகும், டபுள் பண்ணால் தான் 45 கிட்ட போகும். அப்போ பேட்டர்ன் என்ன, திரும்ப × 2 +1. என்னக்கு கண்டினியூ ஆகுது, எனக்கு ஆல்டர்னேட்டாக × 2 +1 × 3 +1 ஆகுது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பண்ணிடலாமா. இங்கே என்ன இருக்காங்க, × 3 +1 வந்துடும். அப்போ அடுத்து என்ன பண்ணணும், நான் அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல ரீப்ளேஸ் பண்ண என்ன பண்ணணும்,
இன்ட்டு 2 + 1 பண்ணணும். 136 இன்ட்டு 2 பண்ணால் என்ன கிடைப்பாங்க எனக்கு 272 கிடைப்பாங்க. ஓகேவா 272 கிடைப்பாங்க. ஆனால் எனக்கு பேட்டர்ன் பண்ணி என்ன பண்ணணும் 1 ஆட் பண்ணணுமா. ஸோ 1 ஆட் பண்ணால் என்ன கிடைப்பாங்க 273 கிடைப்பாங்க. நான் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு அடுத்த பேட்டர்ன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 273 என்ன பண்ணணும் அடுத்து நான் இன்ட்டு 3 பண்ணணும். இன்ட்டு 3 பண்ணால் என்ன கிடைப்பாங்க எனக்கு 819 819 கிடைப்பாங்க. ஸோ பேட்டர்ன் படி நான் +1 பண்ணால் 820 கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் கரெக்டான ஆன்சர் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாமா. 6 pen boxes of different brands P1, Q2, R3, S4, T5 and U6 are kept one above in the one. ஓகேவா இந்த ஒரு 6 வகையான பிராண்ட் பென்னுகளை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருக்க டேட்டா வச்சு பண்ணிவிட்டு கடைசியாக கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா P1 is third from the top. ஓகேவா ஒரு 6 பென் இருக்கு. third from the top யார் இருக்கா P1 இருக்காங்க. ஓகேவா அண்ட் இமிடியேட்லி பிலோ U6 U6க்கு உடனடியாக கீழே யார் இருக்காங்களா P1 இருக்காங்களா. அப்போ என்ன பண்ணிடலாம் U6-ஐ செகண்டாக வைக்கிறேன். only 2 boxes are there between P1 and Q2. P1க்கும் Q2க்கும் நடுவில் 2 பாக்ஸ் வரணும். ஓகேவா ஸோ P1 இங்கே இருக்குது. Q2 இங்கே போட்டால் ஒரு பாக்ஸ் தான் எனக்கு பிட்வீனில் வருவாங்க. அடுத்து Q2 இங்கே போட்டால் வருமா இங்கே போட்டால் ஒன்று தான் வரும். எங்கே போட்டால் தான் எனக்கு 2 பாக்ஸ் நடுவில் வரும் Q2-வை லாஸ்ட்டில் போட்டால் தான் 2 பாக்ஸ் பிட்வீனில் வருவாங்க. ஓகே நெக்ஸ்ட் தேர் ஆர் 2 boxes between R3 and T5. R3க்கும் T5க்கும் நடுவில் எத்தனை பாக்ஸ் இருக்கணுமா 2 பாக்ஸ் இருக்கணுமா. ஓகேவா என்ன கொடுத்துருக்கான் R3 இஸ் பிளேஸ்ட் பிலோ T5. அப்போ யார் வரணும் T5 தான் மேலே வரணும். ஓகே அப்போ T5 இங்கே போட்டால் 1 2 விட்டு R3 வருவாங்க. ஓகேவா எனக்கு R3 மேலே போடணுமா T5 மேலே போடணுமா டவுட் வரக்கூடாதுன்னா அதுக்கும் அவன் என்ன பண்ணியிருக்கான் அவன் ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். சரி இங்கே என்ன பேலன்ஸ் யார் இருக்கா யார் வரலாம் S4 யார் எனக்கு விட்டு போயிருக்கா S4 விட்டு போயிருக்கு. சரி நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் கொஸ்டின் how many pen boxes are there between T and Q2. T2க்கும் Q2க்கும் யார் ஆன்சர் நடுவில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். 1 2 3 4 எத்தனை பேர் நடுவில் இருக்காங்க 4 பென்ஸு இன் பிட்வீனில் இருக்கு. இப்போ ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் A4 தான் சரியான விடை. ஓகேவா என்ன வந்திருக்கு கோடிங் டிகோடிங் சைனீஸ் கோடிங் வந்திருக்கு. ரைட் என்ன பண்ணலாம் பெஸ்ட் வே டு வின்ன்றது என்னன்னு கோட் பண்ணிருக்காங்களா FAKALAJU. The way to hell is written as LULAHUFA. next to sell off night அப்படின்றது NALIYALA அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. ஓகேவா ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க வே அப்படின்றதோட கோட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இதுக்கு நான் வே அப்படின்ற வார்த்தை எந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்க வே காமனாக இருக்கா செகண்டில் வே காமனாக இருக்கு ஆனால் இன்னொன்று 2 காமனாக இருக்கு. சரி அப்போ 2 பேர் கோட்லேயும் காமனாக இருப்பாங்க செக் பண்ணலாமா. யார் யார் காமனாக இருக்கா LA காமனாக இருக்கு வேற என்ன காமனாக இருக்கு நெக்ஸ்ட்டு FA காமனாக இருக்கு. ஓகே அப்போ LAFAன்றது யாரோட கோடு FALA அப்படின்றது வே அப்படி இல்லாட்டி 2க்கான கோட். வேக்கான கோடு தான் FA 2க்கான கோடு தான் LAன்றது கன்ஃபார்ம் ஆகலை. ஏன் 2 பேரோட கோடு யாரை வேணா இருக்கலாம். எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டான் வேயோட கோடு கேட்டிருக்கேன். இப்போ நான் 2ஓட கோடை என்ன பண்ணணும் நான் ஒமிட் பண்ணணும். என்ன பண்ணலாம் டு செல் ஆஃப் நைட் அப்படின்றத என்னன்னு கோட் பண்ணியிருக்கான் NALIYALA. இப்போ இங்கே 2 ரிப்பீட் ஆகுது இல்லையா அப்போ 2ஓட கோடு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. 2ஓட கோடு யார் இங்கே அப்போ LA ரிப்பீட் ஆகுது அப்போ LAவோட கோடு தான் யார் 2. அப்போ எனக்கு வேயோட ஆன்சர் கிடைச்சிருச்சா. வேயோட ஆன்சர் என்ன வே கோடட் ஆஸ் FA வே கோடட் ஆஸ் FA. ஓகேவா ரொம்பவே சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் ஜாலியாக போடுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த வென் டயக்ராமை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா சரி தி நம்பர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இண்டிகேட் தி நம்பர்ஸ் ஆஃப் பர்சன்ஸ். ஓகேவா இதெல்லாம் வந்து யாரை குறிக்குதுன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தான் குறிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். நெக்ஸ்ட் என்ன ஹவு மெனி சர்ஜன்ஸ் ஆர் எனக்கு சர்ஜன்ஸாக இருக்கணும் தேர் ஹூ ஆர் ஆல்சோ டயட்டிஷியன்ஸ் சர்ஜன்ஸாக இருக்கணும்
டயட்டீஷியன்ஸாக இருக்கணும், பட் நாட் பார்பர்ஸ். அப்போ என்ன இருக்கக்கூடாது? பார்பர்ஸாக இருக்கக்கூடாது. செக் பண்ணிடலாமா? சர்ஜியனும் டயட்டீஷியனும் இன்டர்செக்ட் ஆகிற பார்ட் தான் எனக்கு வேணும். யார் இன்டர்செக்ட் ஆகிற பார்ட்டு? இந்த பார்ட் தான் இன்டர்செக்ட் ஆகிற பார்ட். அவன் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்? நாட் பார்பர் அப்படின்னு கொடுத்துருக்கானா? அப்போ பார்பரோட சர்க்கிளில் எனக்கு வரக்கூடாது. இப்போ மீதம் யார் தான் இருக்கா? எத்தனை பேர் தான் இருக்காங்க? 9 நபர்கள் தான் சர்ஜியனாகவும் இருக்காங்க, டயட்டீஷியன்ஸாகவும் இருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன எனக்கு? ஆப்ஷன் சி 9 அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த நாட்டுன்னு வந்துச்சுன்னா கவனமாக போடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்கு. ஸோ என்ன டைப் ஆஃப் வந்திருக்கு? சர்க்குலர் டைப் தான் வந்திருக்கு, அதுவும் ஃபேஸிங் சென்டர். ஸோ சிம்பிள் தானே, ஈஸியாக போட்டுடலாமா? சரி, மற்ற எத்தனை பேர்? ABCDFG என்ன 7 மெம்பர்ஸ். 1 2 3 4 5 6 7. ஓகே மேம். நெக்ஸ்ட் A sits to the immediate left of G. ஏ என்ன பண்றாரு? ஜிக்கு உடனடி இடதுபுறத்தில் இருக்காங்க. ஓகேவா? ஜிக்கு உடனடி இடதுபுறத்தில் யார் இருக்காங்களா? ஏ இருக்காங்க. நெக்ஸ்ட் D sits to the immediate left of B. ஓகே, ஹோல்ட் பண்ணலாமா? B sits second to the left of F. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? E sits third to the left of G. இப்போ இங்க அடிச்சிட்டாங்களா? E என்ன பண்றாரு? ஜிக்கு இடதுபுறத்துல 3வது இடத்துல இருக்காங்க. பார்க்கலாமா? 1 2 3. இங்க யார் இருக்காங்களா? E இருக்காங்க. இப்போ ஃபில் பண்ணலாம். என்ன பண்ண போறேன்? B sits second to the left of F. B sits second to the left of F ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ Fக்கு லெஃப்ட் சைடில் 2வது இடத்துல யார் இருக்காங்களா? 1 2 B இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மேலே என்ன சொல்லியிருக்காங்க? D sits immediate left of B. Bக்கு உடனடி இடதுபுறத்தில் D இருக்காரு. ஸோ Bக்கு லெஃப்ட் சைடில் உடனடி யார் இருக்காங்களா? D இருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் இருக்கார். யார் மிச்சமாகறாங்க? ABC தான் இல்லை. ஸோ C தான் இங்கே உட்காந்துருக்கார். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ஸ் போயிடலாமா? என்ன கொஸ்டின்? How many people sit between C and F? Cக்கும் Fக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? When counted from left of C. Cயோட இடதுபுறத்துல இருந்து கவுண்ட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவேன்? 1 2 எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேருக்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஆப்ஷன் A 2 அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? சரி, இதுவே ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்? 1 2 3. அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பேர் இருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? people are standing 38 people are standing in a row facing north. ஓகேவா? 38 பேர் என்ன பண்றாங்களா? ஒரு நார்த் ஃபேசிங் ரோல 38 பேர் இருக்காங்க. ஓகேவா? நம்ம இது ஆல்ரெடி பார்த்த டைப் தான். பார்க்கலாமா? இந்த 38 பேர் நிக்கிறாங்க. அதுல வலது முனையில இருந்து ஹரி 11வது இடத்துல இருக்காரு. ஓகேவா? என்ன பண்றாரு? ரைட் சைட்ல இருந்து ஹரி எத்தனாவது இடத்துல இருக்காரு? 11th பிளேஸ்ல இருக்காரு. அப்ப ரைட் சைட்ல இருந்து பாக்குறப்ப ஹரி 11th பிளேஸ்ல இருக்கான். நெக்ஸ்ட் இடது முனையில இருந்து ஹேமா 14வது இடத்துல இருக்காங்க. ஓகேவா? அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து 14th பிளேஸ்ல யார் இருக்காங்களா? ஹேமா இருக்கா. சரி, ஹேமா இவங்க ஹரி. எனக்கு என்ன கொஸ்டின்னா, இவங்க 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் உள்ளனர்? ஹவு மெனி பீப்புள்ஸ் ஆர் பிட்வீன் தெம் அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஒரு 2 பேரோட ஒரு எண்டு கவுண்ட்டு இன்னொரு 2 கவுண்ட்டு கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு. இப்போ இவங்களுக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பேரோட கவுண்ட்டையும் ஆட் பண்ணி நான் டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணால் எனக்கு கிடச்சிடும். நான் போன வீடியோவில் பார்த்துடணும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு டோட்டல் என்ன? 38. ஒருத்தவங்களோட கவுண்ட்டு 11, இன்னொருத்தவங்களோட கவுண்ட்டு 14. ஸோ ஆட் பண்ணால் கிடைப்பாங்க எனக்கு 25. அப்போ எனக்கு அவங்களுக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால் மீதமுள்ள நபர்கள் எத்தனை பேர்? 13 பேர் அப்படின்றதா சரியான விடை. ஓகேவா? ஆப்ஷன் பி 13 அப்படின்றதா சரியான விடை. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. என்ன கொடுத்துருக்கான்? வாட் வில் பி தி ரிசல்டன்ட் இஃப் தேர்ட் டிஜிட் ஆஃப் தி ஹையஸ்ட் நம்பர், தேர்ட் டிஜிட் ஆஃப் தி ஹையஸ்ட் நம்பர் added to first digit of the lowest number அப்படின்னு சொல்லிட்டான். சரி, ஹையஸ்ட் நம்பர் என்ன? இதுல 941 தான் ஹையஸ்ட் நம்பர். இதுல தேர்ட் டிஜிட் என்ன? எனக்கு 1. முடிஞ்சு. ஓகேவா? ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் தி லோவஸ்ட் நம்பர் சொல்லிட்டாங்களா? லோவஸ்ட் நம்பர் என்ன? 776741 தான் லோவஸ்ட் நம்பர். இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன? 7. ஓகே மேம். அப்போ 1 + 7 என்ன கிடைப்பாங்க எனக்கு?
அடிஷன் தான் கேட்டிருக்கான். 2 பேரோட சம்மு கேட்டால் என்ன பண்ணணும், 2 பேரும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைப்பாங்க இல்லையா, 8 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாமா. Each of the digits in the number 25746131 is arranged in ascending order. ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துருக்க சீரீஸில் இருக்கிற நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டர்ஸ், அதாவது ஏறு வரிசையில் எழுதுனதுக்கு அப்புறம் வாட் வில் பி தி சம் ஆஃப் டிஜிட்ஸ் தட் ஆர் செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட், இடது முனையிலேருந்து இரண்டாவதாக இருப்பவருக்கும் அண்ட் தேர்ட் ஃப்ரம் தி ரைட், வலது முனையிலேருந்து மூன்றாவது இருப்பவங்களோட கூடுதல் என்னன்னு கேட்டான். சால்வ் பண்ணலாமா. ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கலாமா. என்ன இருக்குது, 1 டபுள் 1 இருக்குது. ஓகே, டபுள் 1 இருக்குது. 1 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா, ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் செகண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட், இடது முனையிலிருந்து இரண்டாவது நபர் யாரு, 1. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஃப்ரம் தி ரைட், தேர்ட் ஃப்ரம் தி ரைட் யார் இருக்கா, 1 2 3, இவங்க 2 பேரோட சம், அதாவது அடிஷன் தான் கேட்குறாங்க. ஸோ 1 + 6 என்ன கிடைப்பாங்க எனக்கு, 7. ஆப்ஷன் பி 7 அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். புரிஞ்சா. ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மிக்சடான ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்கான், how many such symbols are there, each of which is immediately preceded by a number and also immediately followed by a number. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணுமா, சிம்பிள் இருக்கணும். ஓகேவா, ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கணும். ஓகே, நான் எனக்கு புரியுற மாதிரி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன இருக்கணுமா, அதுக்கு முன்னாடி ப்ரெசிடென்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், ப்ரீனா முன்னாடி ஞாபகம் வச்சுக்கலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கணுமா. அப்புறம் என்ன பண்ணணுமா, அடுத்து ஆல்சோ இமிடியட்லி ஃபாலோட் பை எ நம்பர், அதுக்கப்புறமா என்ன இருக்கணுமா, ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ எனக்கு என்ன ஃபார்மெட் கிடைக்கணும், நம்பர் சிம்பிள் நம்பர் அப்படின்றது கிடைக்கணும். பார்த்துடலாமா எத்தனை பேர் இருக்காங்கன்னு. சரி பாருங்க, சிம்பிள் எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே, நம்பர் சிம்பிள் நம்பர் ஒரு பேரு. நெக்ஸ்ட் நம்பர் சிம்பிள் நம்பர், நம்பர் சிம்பிள் நம்பர், மொத்தம் 3 பேர் ஆச்சா. வேற எங்க இருக்காங்க, நம்பர் சிம்பிள் நம்பர், நம்பர் சிம்பிள் நம்பர், நம்பர் சிம்பிள் நம்பர். மொத்தம் எத்தனை பேர் கிடைச்சிருக்காங்க, ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா. ஓகே, மொத்தம் எத்தனை பேர் கிடைச்சிருக்காங்க, 6 பேர்ஸ் ஆஃப் செட்டு கிடைச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவேன், ஆப்ஷன் சி 6ன்றதா கரெக்டான ஆன்சர். ஓகே, நான் கொடுத்துருக்க கண்டிஷனை படித்து ஒரு எடுத்து வச்சுக்கோங்க, செட் இப்படி தான் இருக்கணுன்றதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் போகலாம். என்ன வந்திருக்கு எனக்கு, 2 பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேர்ஸ் ஃபாலோ ஆகிற பேட்டர்ன் ஃபாலோ ஆகிற ஆப்ஷன் யாருன்னு சூஸ் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்க 5 6 10 20 ஆயிருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா. 5 6 என்ன ஆகுறாங்க, +1, 6 10 +4, 10 20 என்ன ஆகுது, +10 ஆகுது. சரி அப்படிதானா அப்படின்னு செக் பண்ணிடலாம். அடுத்துல 12 13 +1, 13 74 +4. ஆனால் இங்கே பாருங்களேன், +10 பண்ணால் என்ன வரணும், 27 தானே வரணும், 34 வந்திருக்கு. அப்போ என்ன ஆகிருக்கு, டபுள் ஆகிருக்கு. அப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, × 2 பண்ணியிருக்காங்க. கிளியரா. அப்போ என்ன பேட்டர்ன் எனக்கு, +1 +4 × 2 ஆகணும். சரியா, ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 15 16 20 30 இருக்கு. 15க்கும் 16க்கும் டிஃப்ரெண்ட்டு, +1, 16க்கும் 20க்கும் +1, ஆனால் +4. ஓகேவா. அடுத்து லாஸ்ட்டு என்ன பண்ணிருக்காங்க, +10 பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஆகணும், டபுள் ஆகணும். ஓகே மேம், அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு. செகண்ட் பாருங்க, 17 18 22 and 44 இருக்கு. செக் பண்ணிடலாமா. 17க்கும் 18க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு, +1 ஆகுது. 18க்கும் 22க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு, +4 ஆகுது. நெக்ஸ்ட்டு டபுள் ஆகுதா, ஆகுது. 22 × 2 பண்ணால் என்ன கிடைப்பாங்க, 44. ஓகேவா. அப்போ யார் கரெக்டாக இருக்கா, எனக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கூட செக் பண்ணிடலாமா. 7க்கும் 8க்கும் +1, 8 + 4 12. 12 டபுள் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு 24 கிடைக்கணும். 26 இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தப்பு. 23 + 1 24, 24 + 4 28, 28 டபுள் பண்ணால் என்ன கிடைக்கணும், எனக்கு 56 கிடைக்கணும். ஆனால் என்ன இருக்குது இங்கே, எனக்கு 54 இருக்குது. ஆப்ஷன் டியும் தப்பு. யார் எனக்கு கரெக்டாக இருந்தா, ஆப்ஷன் பி 17 18 22 44 தான் கரெக்டான ஆன்சர். A group of numbers in symbols. நம்ம கொஸ்டின், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். ஓகேவா. ஸோ என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துலாமா கண்டிஷன்ஸில். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். 7 6 8 %. 7
6 8 star percentage. சரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? if the first element is a symbol and the last is a number அப்படி சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சிம்பிளா இல்ல, முடிஞ்சு. நெக்ஸ்ட் போயிடலாமா? if the first element is an odd number தான். ஓகே, நெக்ஸ்ட் the last element is an even number அப்படியா? இல்ல, என்ன இருக்கு? சிம்பிள் இருக்கு. ஓகேவா? சரி லாஸ்ட் பாருங்க. if both the second and third elements are divisible by 2, செகண்ட் எலிமெண்ட்டோ தேர்ட் எலிமெண்ட்டோ டிவிசிபிள் பை 2 ஆன்னு பார்த்துடலாம். என்ன பண்ணலாம்? 6 டிவிசிபிள் 2வா? ரைட்டு. 8 டிவிசிபிள் பை 2வா? ரைட்டு. அப்போ எனக்கு கண்டிஷன் யார் ப்ரூவ் ஆகுறா? கண்டிஷன் 3 தான் எனக்கு மேட்ச் ஆகுது. அப்போ என்ன பண்ண போகிறேன்? தி தேர்ட் எலிமெண்ட் இஸ் டு பி கோடட் as தி கோட் ஃபார் செகண்ட் எலிமெண்ட். என்ன சொல்லிட்டான்? இந்த கண்டிஷன் 3 வர மாதிரினா என்ன பண்ணணுமா? தேர்ட் எலிமெண்ட்டுக்கும் செகண்ட் எலிமெண்ட்டோட கோட் தான் போடணும். அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 7 6 8க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? நான் 6ஓட கோடு தான் போட போகிறேன். ஸோ 6 நெக்ஸ்ட் ஸ்டாரு பர்சன்டேஜ். இப்போ என்னன்னா ரொம்ப சிம்பிளாக ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறோம். எனக்கு 6ஓட கோடு 2 தடவை ரிப்பீட் ஆகும். 6ஓட கோடு என்னன்னு பாருங்களேன். 6ஓட கோடு என்ன? பி. பி 2 தடவை கண்டினியூஸாக ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல இருக்கு. வேற எங்கேயாச்சும் இருக்கா? அவ்வளோதான், முடிஞ்சு. இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு மேலே நான் என்ன செக் பண்ணணும்? வேற எதுவும் செக் பண்ண வேணாம். ஓகேவா? என்ன ஒரு தடவை பாருங்க. 7க்கான கோடு என்ன இருக்க போகுது? இ இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பர்சன்டேஜ்க்கான கோடு என்ன இருக்கு? ஜி இருக்கு. அப்போ இல ஸ்டார்ட் ஆகி ஜியில் முடியுது. கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ என்ன வந்திருக்கான்? கிளாசிஃபிகேஷன் அகைன் குரூப்பில் டூப்பு. இப்போ ஆல்ஃபபெட்ஸை பேஸ் பண்ணி வரப்போகிறோம். சரி ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். MPTJRS. சரி, இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் போகிறப்போ ஒரு சின்ன டிப்பு தான் இது. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி பார்த்துட்டே வாங்க. அப்படி கூட ஹிண்ட் கிடைக்கலாம். ஓகேவா? சரி, எம்முக்கும் ஜேக்கும் என்னப்பா ஆகுது? எம்முக்கும் ஜேக்கு என்ன ஆகுறாங்க? M13 J10 மேம். அப்போ என்ன ஆகுறாங்க? 2 பேரும் -3 ஆகுறாங்க. P16 R18 என்ன ஆகுறாங்க? -2 ஆகுறாங்க. ஓகே. T20 S19 என்ன ஆகுறாங்க? -1 ஆகுறாங்க. கிளியரா? அப்போ எனக்கு என்ன ஆகுது? பேட்டர்ன் படி -3 -2 -1 ஆகுது. சரி, ஆப்ஷன் பி பார்க்கலாமா? பியோட வேல்யூ 16, எம்மோட வேல்யூ 13, -3 கரெக்டாக ஆகுது. ஓகே. ஜேயோட வேல்யூ 10, ஜியோட வேல்யூ என்ன? 7, மறுபடியும் என்ன ஆகுது? -3 ஆகுது. சரி, இப்போ 2 பேட்டர்ன் கிடச்சிருக்காங்க. -3 -2 ஆச்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில். அடுத்து செகண்ட் ஆப்ஷனில் -3 -3 ஆகிருக்கு. அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாமா? சரி, WT, டபிள்யூட வேல்யூ என்ன? 23, டியோட வேல்யூ 20, -3 ஆகுது. அடுத்து கேயோட வேல்யூ என்னது? 11, எம்மோட வேல்யூ 13. ஸோ இங்கே என்ன ஆகுது? +2 ஆகுது. ஓகேவா? ஸோ எனக்கு பேட்டர்ன் யாரு? -3 +2 -3 +2 தான் பேட்டர்ன். எனக்கு யார் தப்பா இருக்கா? -3 திரும்பவும் என்ன ஆகுறாங்க? -3 ஆகுறவங்க தப்பா இருக்காங்க. ஆப்ஷன் டி ஒரு தடவை பார்க்கலாமா? Q17 N14 -3 மேம். J10 L12 என்ன ஆகுது? +2 ஆகுது. அப்போ எனக்கு கரெக்டான பேட்டர்ன் யாரு? -3 +2 தான் கரெக்டான பேட்டர்ன். பேட்டர்ன் பிரேக் ஆகுது. எங்கே பிரேக் ஆகுது? ஆப்ஷன் பியில் பிரேக் ஆகுது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, நம்ம புது அனலாகி பார்த்தோம் இல்லையா? NTPCயில் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னீங்களா? சரி, இப்போ இந்த ஆஷுக்கு யாரை சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த பர்சன்டேஜ்க்கு யாரை சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு? XUY W கியூஎம் போட்டால் சேம் பேட்டர்னுக்கு என்ன வரணுமா? TNJக்கு ப்ளஸ் QKJக்கு வரணும். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? சரி, எக்ஸுக்கும் டபுள்யூக்கும் எவ்வளோ வரும் டிஃப்ரென்ஸு? -1 மேம். ஓகே. நெக்ஸ்ட் யூக்கும் கியூக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரப்போகுது? -4 மேம். ஓகே. சரி, இதை வச்சு அடுத்து செக் பண்ணலாம். டீக்கும் கியூக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? -3 வருமா? அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ எனக்கு வரமாட்டான். அடுத்து ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் பியில் பாருங்க, ZTP அப்படின்றது WQM மாறி இருக்கு. அதே மாதிரி
டிஎன்ஜே அப்படின்றவங்க என்ன வருவாங்க QKJவா QKJ செக் பண்ணலாமா ZW என்ன ஆகுறாங்க -3 26 இவங்க 23 -3 ஆகுறாங்க அதே மாதிரி T பாருங்க TQ -3 ஆகுதா சூப்பர் மேம் TQ என்ன ஆகுது மேல -3 ஆகுது அதே மாதிரி இங்க NK -3 ஆகுது நெக்ஸ்ட் PM -3 ஆகுறாங்க J என்ன ஆகுதுங்க TNJ G QKG தானே ஸோ JG என்ன ஆகுது 10 7 -3 ஆகுது அப்போ யார் ஆப்ஷன் கரெக்டாக இருக்காங்க எனக்கு B தான் கரெக்டாக இருக்காங்க நம்ம மற்ற அனலாகியோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் ஈஸியஸ்ட் வே தான் என்ன பண்ண போகிறோம் நான் புதுசாக பேட்டர்ன் கண்டுபிடிக்க போகிறதில்ல அவன் போட்டு வச்சிருக்க பேட்டர்னில் யாரை போட்டால் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுறாங்க அவ்வளோதான் விஷயம் ஓகேவா ஸோ இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம் ஓகே இங்கே என்ன ஆகியிருக்கோ அது அங்கேயே ஆகணும் அதுக்கு ஆகிற மாதிரி நான் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் போகலாமா 18th கொஸ்டின் என்ன வந்திருக்கு செட் அனலாகி வந்திருக்கு இதுவுமே நம்மளுக்கு பிடிச்ச கொஸ்டின் தானே ஜாலியாக தானே இருக்க போகுது ஓகே 37 48 மாறிடுது 37 48 59 ஆயிருக்கு பாருங்களேன் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு பேட்டர்ன் புதுசாலாம் எதுவும் யோசிக்க வேணாம் என்ன ஆகுது இங்கே 11 ஆட் ஆகுது திரும்ப பாருங்க 11 ஆட் ஆகுது இது கரெக்டாக செக் பண்ணிடலாமா 41 11 ப்ளஸ் பண்ண என்ன கிடைக்கும் 52 52 11 ப்ளஸ் பண்ணால் 63 முடிஞ்சு அப்போ பேட்டர்ன் என்ன +11 +11 +11 ஆகுது மேம் ஓகே சரி 47 +11 பண்ணால் 58 தான் ஆனால் 58 +11 பண்ணால் என்ன கிடைக்கணும் எனக்கு 69 கிடைக்கணும் ஆப்ஷன் ஏ தப்பாக இருக்குது ஆப்ஷன் பி பார்க்கலாமா 32 +11 பண்ணால் என்ன கிடைக்கும் 43 43 +11 பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு 54 தான் கிடைக்கணும் இங்கே என்ன இருக்குது 64 இருக்குது ஆப்ஷன் பியும் தப்பு 56 +11 பண்ணால் என்ன கிடைப்பாங்க 67 67 +11 பண்ணால் 78 ஆப்ஷன் சி தான் என்ன பண்ணுறாங்க எனக்கு கரெக்டாக வராரு ஓகேவா சரி ஆப்ஷன் டியில் என்ன ஆகுறாங்க 24 35 11 ஆகுது மேம் ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு 44 வந்துருச்சு எனக்கு யார் வரணும் 46 வரணும் ஸோ எனக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் shall we go to the next okay lips is coded as 4628 lips என்ன கோட் பண்ணிட்டாங்களா 4628 pure is coded as 3567 what is code for p இந்த கொஸ்டினை சில பர்சனில் பார்த்துருக்கேன் நான் இந்த கொஸ்டினை முழுசாக படிக்காமல் உட்காந்துட்டு கீழே என்ன கேட்டாங்கன்னா பார்க்காம எல்லுக்கு எப்படி 4 வந்துச்சு எல்லுக்கு எப்படி 8 வந்துச்சு ஐக்கு எப்படி 6 வந்துச்சு பிக்கு எப்படி 2 வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மண்டே குழப்பிட்டுருப்பான் கடைசியில் கீழே பார்த்தா பிக்கான கோடு கேட்டு வச்சிருக்கானா இங்கே அப்போ என்ன பண்ணியிருக்கான் அவனே கோட் பண்ணி வச்சிருக்கான் அதை தான் நம்ம கிராக் பண்ண போகிறோம் சரி எனக்கு யார் ஆன்சராக வரணும் பியோட கோட் வேணும் ரெண்டுத்துலையுமே யார் காமனாக இருக்கா பி மட்டும்தான் காமனாக இருக்காரு அப்போ ரெண்டுத்துலேயும் கோடில் யார் காமனாக இருக்காங்கன்னு பார்த்தா போகும் முடிஞ்சிச்சு 4628 இங்கே 3567 யார் காமனாக இருக்கா 6 தான் காமனாக இருக்கு ஓகேவா அப்போ பிக்கான கோடு என்ன 6 ஆப்ஷன் சி 6 தான் ரைட்டாக ஆன்சர் ஓகேவா question number 20 the last question it is added to each ஓகேவா இது 1 is added to each odd digit ஓகேவா என்ன பண்ணணுமா கொடுத்துருக்க நம்பரில் odd digit எல்லாத்துலேயும் 1 ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட் 2 is subtracted from each even digit இருக்கிற இரட்டைப்படை எண்கள் எல்லாத்துலையும் என்ன பண்ணணுமா 2வை மைனஸ் பண்ணணுமா அப்படி பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை பார்க்கலாம் முடிச்சிடலாமா 5 6 1 3 7 4 2 6 7 8 என்ன பண்ணணும் ஆட் டிஜிட் எல்லாத்துலேயும் +1 பண்ணணும் ஈவன் டிஜிட்டில் -2 பண்ணணும் ஆட் டிஜிட்டா 5ன்றது ஆட் டிஜிட்டா ஈவன் டிஜிட்டா ஆட் டிஜிட் அப்போ +1 6ன்றது ஈவன் டிஜிட் ஸோ -2 1ன்றது ஆட் டிஜிட் ஸோ +1 3ன்றது ஆட் டிஜிட் ஸோ +1 7ன்றது ஆட் டிஜிட் ஸோ +1 4ன்றது ஈவன் டிஜிட் -2 2ன்றது ஈவன் டிஜிட் ஸோ -2 பண்ணால் என்ன கிடைப்பாங்க 0 தான் கிடைப்பாங்க 6ன்றது ஈவன் டிஜிட் -2 7ன்றது ஆட் டிஜிட் +1 8 ஆட் டிஜிட் ஈவன் டிஜிட் ஸோ -2 எனக்கு புதுசாக ஒரு சீரீஸ் கிடைச்சிருச்சு அப்படி உருவானதுலேருந்து என்ன பண்ணணுமா தி சம் ஆஃப் டிஜிட்ஸ் விச் ஆர் தேர்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் இடது முனையிலிருந்து மூன்றாவதாக இருக்கிற எண்ணுக்கும் மற்றும் செகண்ட் ஃப்ரம் தி ரைட் வலது முனையிலிருந்து இரண்டாவதாக இருக்கும் நபருக்கும் கூடுதல் என்னன்னு கேட்டான் பார்த்துடலாமா
தேர்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் யாரு 2. ஓகே நெக்ஸ்ட் வலது முடியல எத்தனாவது பேர் எனக்கு வேணும் செகண்ட் ஃப்ரம் தி ரைட் யாரு 8. ஓகேவா இரண்டாவது இடத்துல வலது முடியல யாருக்குன்னு பார்த்தா 8. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைப்பாங்க எனக்கு ஆப்ஷன் ஏ 10 தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா கொஸ்டினை கவனமாக படித்து போட்டாலே போடக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஒன்றும் பெருசாக இதில் மிஞ்சி போனால் ஒரு 4 டைப் இருக்கும். இப்போ சம்மு கேட்டானா வேறு என்ன கேட்கலாம் சப்ராக்ஷன் கேட்கலாம், ப்ராடக்ட் கேட்கலாம், அதாவது பெருக்கல் பலன் கேட்கலாம், வேறு என்ன கேட்கலாம் அவங்களோட வர்க்கம் கேட்கலாம், அதாவது ஸ்கொயர் கேட்கலாம், கியூப் கேட்கலாம். ஸோ புதுசாக கேட்டால் இதில் தான் கேட்கலாம், வேறு ஒன்றும் பெருசாக இருக்க போகிறது இல்லை. அதே மாதிரி இந்த ஆட் டிஜிட்க்கு +1 பண்ண சொன்னோன்னா மாற்றி அப்படியே ஈவன் டிஜிட்க்கு +2 பண்ண சொல்லி ஆட் டிஜிட்க்கு -1 பண்ண சொல்லலாம். என்ன வேணால் மாற்றி கொடுக்கலாம். ஆனால் நம்ம படிக்கிறதுல புரிஞ்சிக்கிறதுல தான் இருக்கும். ஓகேவா சரி இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சு. இது ரெகுலராக படிச்சுட்டே இருங்க, ஒரு நாள் கூட விடாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு இப்போ எதுக்கு லீவு, வேலைக்கு போய்ட்டு லீவ் எடுத்துக்கலாம். ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் ஆன் ப்ராக்டிஸிங், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஓகேவா ஃபோக்கஸ் டெஸ்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 20th டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா தேங்க்யூ ஸோ மச்.